ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பைத்தானோட பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் வேரியபிள் அண்ட் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் அண்ட் இன்டீஜர், ஃப்ளோட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம். வேரியபிள் ஆர் லைக் அ கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் த வேல்யூ. வேரியபிள் நம்ம கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணுவோம், வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் என்னென்னா வேல்யூ ஈக்குவல் டு டேட்டா. வேல்யூனாலும் டேட்டானாலும் ஒன்று தான். எவ்ரி வேல்யூ நம்ம டேட்டான்னு தான் சொல்லுவோம். இப்போ ஏங்கிற வேரியபிளில் 8ங்கிற டேட்டா டைப்பை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இதை எப்படி நம்ம டைப் பண்ணுவோன்னா = 8. ஏங்கிற வேரியபிளில் 8ங்கிற ஒரு டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுறோம். லைக் ஏங்கிற கண்டெய்னரில் 8ங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா டைப்னா என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற 3 டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட் தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்னா என்னென்னா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர் நம்ம டபுள் கோட்டில் கொடுத்துருந்தோம்னா அது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் லெட்டராக இருந்தாலும் அது டபுள் கோட்டில் கொடுத்துருந்தா அது ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு நம்ம டபுள் கோட்டில் கொடுத்துருக்கறனால இது ஸ்ட்ரிங்கு. இன்டீஜர்னால் என்னென்னு பார்க்கலாம். இன்டீஜர்னால் என்னென்னா ஆல் நம்பர்ஸ் பாசிட்டிவாக இருக்கலாம், அது நெகட்டிவாக இருக்கலாம். ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். டெசிமல் பாயிண்டில் வர எல்லா நம்பர்ஸும் நம்ம ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். இன்டீஜருக்கு எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். அண்ட் ஃப்ளோட்டுக்கு எக்ஸாம்பிள் டெசிமல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பார்க்கலாம். இப்போ 2ங்கிற ஒரு வேல்யூ நார்மலாக கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்டீஜர். அதே அது ஒரு டபுள் கோட்டில், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் கோட்டில் ஒரு சிங்கிள் லெட்டர் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கு தான். இப்போ 2ங்கிறது இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக வருது. நெக்ஸ்ட் 2.0 ஃப்ளோட்டு. பாயிண்டில் வரனால டெசிமலில் வந்தாவே அது நம்ம ஃப்ளோட்டுன்னு தான் சொல்லுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். என்னங்கிற ஒரு இன்டீஜரை ஏஜுங்கிற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். இந்த இடத்துல ஏஜுங்கிறது ஒரு வேரியபிள், ஈக்குவல் டுங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அண்டு 10ங்கிறது வேல்யூ. இப்போ இங்கே ஏஜுங்கிற கண்டெய்னரில் 10ங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு 10ங்கிற வேல்யூ ஒரு டேட்டா டைப் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏஜ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தோம்னா தான் இந்த கண்டெய்னரில் போயிட்டு இந்த வேல்யூ நம்ம அசைன் ஆகும். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருந்தால் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் டைப், ஏஜ் அண்ட் ஹைட் இன்புட்டாக வாங்குகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங். ஏன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் டைப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இன்புட்டுங்கிறது நம்ம அவங்ககிட்ட இன்புட் வாங்குறதுனால இன்புட். அண்ட் டபுள் கோட்டில் பைத்தானை பொறுத்த வரைக்கும் டபுள் கோட்டில் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அவங்ககிட்ட என்டர் ஸ்போர்ட் டைப்புன்னு ஒரு மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஏஜுங்கிற வேரியபிளில் இன்டீஜர், ஏஜ் இன்டீஜராக தானே இருக்கும். ஸோ இன்டீஜர் இன்புட் என்டர் யுவர் ஏஜ். நெக்ஸ்ட் ஹைட்டுங்கிறது பாயிண்டில் வரும். ஸோ நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்புட் என்டர் யுவர் ஹைட்டுன்னு கொடுத்துட்டு பிரிண்ட். இந்த பிரிண்ட் டபுள் கோட்டில் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன் டீட்டெயில்ஸ் பிலோன்னு டைப் பண்ணிக்கிட்டு கீழே பிரிண்ட் ஸ்போர்ட். இந்த இடத்துல ஸ்போர்ட்டுங்கிறது நம்ம டபுள் கோட்டில் கொடுத்தோம்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும் பிரிண்ட்டில். இங்கே வெறும் ஸ்போர்ட்டுன்னு கொடுக்கும்போது இந்த ஸ்போர்ட்டுங்கிற வேரியபிள் இங்கே பிரிண்ட் பண்ணும் ஸ்போர்ட்டுங்கிற வேரியபிளோட வேல்யூஸை. நெக்ஸ்ட் பிரிண்ட்டுங்கிறது ஏஜோட வேல்யூஸை இங்கே பிரிண்ட் பண்ணும். அண்டு இந்த பிரிண்ட் ஹைட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதோட அவுட்புட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்டர் ஸ்போர்ட்ஸ் டைப். நம்ம இந்த இடத்துல என்டர் ஸ்போர்ட்ஸ் டைப்புன்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகி அவங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் டைப் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். இந்த இடத்துல அவங்க கிரிக்கெட்டுன்னு என்டர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்டர் யுவர் ஏஜ் 20 என்டர் பண்ணுறாங்க. அடுத்து என்டர் யுவர் ஹைட் ஃப்ளோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க 5.2. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டீட்டெயில்ஸ் பிலோன்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டீட்டெயில்ஸ் பிலோன்னு கொடுத்துருக்கறனால இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் பர்சன் டீட்டெயில்ஸ் பிலோன்னு அப்படியே பிரிண்ட் ஆயிரும். கிரிக்கெட்டு என்டர் பண்ணியிருக்காங்க 20ன்னு என்டர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஹைட் 5.2ன்னு என்டர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நாம் பிரிண்ட் ஸ்போர்ட்டுன்னு கொடுக்கும்போது ஸ்போர்ட்டுங்கிற கண்டெய்னரில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே ஏஜுங்கிற கண்டெய்னரில் இருக்கிற வேல்யூ அண்ட் ஹைட்டுங்கிற கண்டெய்னரில் இருக்கிற வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஓகே, இவ்வளோ தான் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.